Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வந்து ஆஃப்லைன்ல எனி கேட்டகரியில நீங்க வந்து பிசினஸ் செஞ்சாலும் சரி, லைக் நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றீங்க, இல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்க, இல்லனா நீங்க வந்து ஹோட்டல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்க வந்து சேல் பண்றீங்கன்னா உங்க பிசினஸை ஆன்லைன்ல கொண்டு வரதுக்கு ஒரு பெட்டரான பிளாட்ஃபார்ம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேல்ஸை அதிகமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்ன பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ஜாயின் பண்ண மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ முழுமையாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போட்டுங்க ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்ல போகிற பிளாட்ஃபார்மோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்போ. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அப்கமிங் பிளாட்ஃபார்ம், இப்போ நல்லா வளர்ந்து வர ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து உங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்முக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்புமே இருக்குது, வெப்சைட்டுமே இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன் கஸ்டமர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்னு பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்க கஸ்டமர்ஸோட கான்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து காஸ்மோவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ உங்ககிட்ட வந்து அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து டெலிவரி இல்லை பிக்கப் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். பிக்கப்னா ஒரு லோக்கல் கஸ்டமர்னா உங்கள் கடைக்கே வந்து அவங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை கொஞ்சம் லாங்னா அவங்க டெலிவரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி வித்தின் ½ an hour அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஏன்னா காஸ்மோனா உங்களுக்கு டெலிவரி சர்வீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி வித்தின் ½ an hour லோக்கல் கஸ்டமர்ஸ் தான் டெலிவரி பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ என்ன தெரியுது, ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து விடாமல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக வந்து இருக்கும். கூடவே ஆன்லைன் கஸ்டமர்ஸ்னு பார்க்கும்போது இந்த காஸ்மோ மூலமாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்மோனா டெலிவரி பண்ண போகிறாங்க. ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி கூட பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து யார் வேணால் வாங்கலாம், எல்லாமே உங்களுக்கு காஸ்மோவே டெலிவரி பண்ணி தருவாங்க. அண்ட் இதில் வந்து ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி வெறும் 30 minutes உங்களுக்கு டெலிவரி இருக்குனால லோக்கல் கஸ்டமர்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறதாண்டா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 100 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் காஸ்மோவில் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒரு சொந்தமாக ஆப்போ ஒரு வெப்சைட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி வாய்ப்பை வந்து உங்களுக்கு காஸ்மோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. காஸ்மோவில் நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா வாங்குற கஸ்டமர்ஸும் லிமிட் வந்து கிடையாது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுமே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் காஸ்மோவில் இருக்க தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காஸ்மோவில் ஜாயின் பண்ணுற மூலமாக நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகாமல் ஒரு டவுட் வந்து இருக்கும். ஏன்னா நியூ பிளாட்ஃபார்ம்னால. ஆனால் அதுக்குமே பார்த்தீங்கன்னா காஸ்மோ வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து தராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு அட்ஃபேட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் வந்து ஜாயின் பண்ணீங்க, உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து காஸ்மோ வந்து ஒரு 250 அட்ஃபேட்ஸ் மூலமாக உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி சேல்ஸுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்தியா ஃபுல்லாமே. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணனே உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஆகும் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அஃப்லேட்ஸ்க்கு நீங்கள் வந்து கமிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஸ்கீம் வந்து போகிறேன், ஆனால் இதெல்லாம் சேல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூட செட்டில்மெண்ட்ஸ்லாம் காஸ்போவே பார்த்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்து வரலாம். காஸ்போவில் நான் வந்து ஒரு செலரானு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு நான் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயினிங் ஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காஸ்போல்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவஸ்ட் கமிஷன் ரேட். எவ்வளோ கமிஷன் கேட்குறவங்களுக்கு ஜஸ்ட் 1% தான். அப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் கம்பேர் பண்ணும்போது காஸ்போல்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு காஸ்மோ மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுமே இருக்குது, கூடவே சிஓடியும் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆன்லைன் பேமெண்ட்டுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ஆன்லைன் பேமெண்ட் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு 1% சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி போட்டு வைக்கும் காஸ்போவே வந்து பார்த்துப்பாங்க. டெலிவரி நீங்கள் எதுவுமே பண்ணிட்டால காஸ்போவே உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான டெலிவரி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களே உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்போவோட ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது.
அது என்னென்ன வீடியோட கடைசி சொல்லுவேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து காஸ்மோல ஒரு செல்லரானு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ரெக்கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து வேணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் லோகோ அண்ட் பிஸ்னஸ் பற்றியான ஃபோட்டோஸ் வேணும். மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல் பண்ண போறீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனும் தேவை. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்காக உங்களுக்கு வர வருமானத்துக்காக ஒரு பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்டும் தேவை. இதெல்லாம் இருந்தாலே போனாங்க நீங்கள் வந்து காஸ்மோல ஒரு செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணலாம். எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காஸ்மோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செல்லர் மாதிரி ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரெக்கமெண்ட் வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கூட ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபர் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து நம்ம சேனல் நேம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அந்த கோட் என்னன்றதை நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். நம்ம சேனல் நேம்னா ஆனால் நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா 1% பேமெண்ட் கேட்வே ஃபீ அண்ட் இவங்க வாங்குற ஜஸ்ட் 1% கமிஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 hours காஸ்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விஷயம்லாம் பேசி வித்தின் 2 daysலேயே பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். காஸ்போ பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பேசியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு காஸ்போ பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை இந்த வீடியோ பார்க்குறப்ப ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காஸ்மோவில் எத்தனை பேர் வந்து செல்லர் ஆக போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை. Anywhere you say,